ரைட். இதுல இந்த ஹூக்ஸ் லோ அதுகள்ல நீங்க மெக்கானிக்ஸ்ல படிச்சது இருக்கா, ரிப்பீட் பண்ணுவோம் இருக்கா? எக்ஸஸ் வந்து எந்த விதமா நியமா கீறீங்க? இப்படியா இப்படியா இப்படியா? ஒரு வெரிஃபிகேஷன் ஹூக்ஸ்ல ஓய்வு ரிலேட்டடான ஒரு சுச்சுவேஷன்ல, அதாவது எஃப் வர்சஸ் எக்ஸா அல்லது எக்ஸ் வர்சஸ் எஃப்பா? சொல்லுங்க புள்ளியல். மெக்கானிக்ஸ்ல படிச்சதை கேட்கிறேன். எக்ஸ் எக்ஸ் இல்லையா ஒய் எக்ஸ் இல்லையா இந்த எக்ஸ் நாங்க கன்சிடர் பண்றோம்? ஞாபகம் இல்லையோ? பதில சொல்லதானே டக்குனு Y கணக்கு ஒய் எக்ஸ்ல எக்ஸ் எடுக்கிற அப்படியோ? இப்ப இதுல வச்சுக்கொண்டு, அதாவது நாங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், அதால எக்ஸ்டென்ஷன் வருதுன்றதை வச்சுக்கொண்டு தான் நியமா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்கள் அநேகமா தியரியில கீறுறது எல்லாம் எஃப் வர்சஸ் எக்ஸ் தான் நியமா கீறுறேன் நான். அதாவது ஒய் எக்ஸஸ்ல ஃபோர்ஸும் எக்ஸ் எக்ஸஸ்ல எக்ஸ்டென்ஷன் ரெண்டாவது நாங்க வளமையா நாங்க கீறுறோம். அதாவது ஒர்க் அதுகள் பார்க்க இந்த கேவுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸஸுக்கும் இடப்பட்ட ஏரியா தான் நாங்க அந்த ஒர்க் கையெல்லாம் கன்சிடர் பண்றோம் நாங்க. ஆனா நீங்க மேலோட்டமா பார்த்தா என்ன, நாங்க ஃபோர்ஸை தான் கொடுக்குறோம், நல்லபடியா இண்டிபெண்டன்ட் வேரியபிளே. அப்ப டிபெண்டன்ட் வேரியபிள் தான் எக்ஸ்டென்ஷன் ரெண்டு பேரும் தான் நாங்க மேலோட்டமா யோசிப்போம். ஆனா ஏன்னா நாங்க உண்மையா என்ன இதுல நாங்க கன்சிடர் பண்ற விஷயம் மாட்டா, ஒரு ஸ்ட்ரிங் அண்ட் எடுக்க இதை மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல நாங்க பார்க்க, அதாவது மொலிகுலர் ஸ்ட்ரக்சரா நாங்க கன்சிடர் பண்ணிக்க, நான் வயரண்ட இதுல இந்த ஒரு லைன்ல எடுக்கிறேன், மற்றபடி பரலாவும் இப்படி கணக்க வேறு. இப்போ ஒரு லைன்ல நான் கன்சிடர் பண்றேன், மற்றபடி பரலா கொஞ்சம் பேர் மீன் ஒரு வயர் அன்னைக்கு அதுக்கு ஒரு க்ரோஸ் செக்ஷனல் ஏரியா இருக்க போது அது பரலாவும் அங்கால மணிக்கு மிச்சம் இருக்கத்தான் போகுது. இப்ப நார்மலா அந்த மொலிகுல்ஸ் எல்லாம் இப்படி ஒரு செட்டப்ல ஈக்குவிபிரியத்தில் இருக்கண்டா, அதுல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரெண்டும் பேலன்ஸ் பண்றபடியா தான் அதுல ஈக்குவிபிரியத்துல இருக்கு. நாங்க எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணி இதுல ஒரு டிஸ்டர்ப் பண்ண செய்யக்க மொலிகுலர் செப்பரேஷன் சேஞ்ச் ஆகுது. மொலிகுலர் செப்பரேஷன் சேஞ்ச் ஆகி அதால இந்த மொலிகுல்ஸுக்கு இடையிலான நெட் ஃபோர்ஸ்லயும் ஒரு சேஞ்ச் வரப்போகுது. அப்ப நாங்கள் இங்க கன்சிடர் பண்ற இந்த ஃபோர்ஸ்ன்றது என்னன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்றதை நாங்கள் இங்க கன்சிடர் பண்ற விஷயம். சரியா? உண்மையா இது வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் மேலோட்டமா நாங்க உண்மையா அப்ளைட் ஃபோர்ஸ் எடுத்துக்கொள்ற மொழியே உண்மையா அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டான ஃபோர்ஸ் தான் இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அப்ப மேலோட்டமா ஹூக்ஸ் எழுதிக்க எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு எக்ஸ் எழுதுறனாங்க. ஆனா இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணிக்க உண்மையாது எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்டு எக்ஸ். சரியா? என்ன ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற டிரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அந்த ஃபோர்ஸ் டிரெக்ஷன். அப்ளை பண்ற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும் அந்த விஷயம். அப்ப உண்மையா இங்க நாங்க கதைக்கிற விஷயம் வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ரெண்டபடியா அப்ப இங்க எக்ஸ் எக்ஸஸ்ல டிஸ்பிளேஸ் வந்த பெரும் ஒய் எக்ஸஸ்ல நாங்க ஃபோர்ஸ் வரும். மற்றபடி இது ஹூக்ஸ் லோகள் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அப்ப இது ஓகே நினைக்கிறேன், நாங்கள போலாம நினைக்கிறேன். நல்ல இதுல இது பிரச்சனை இருக்கா ஹூக்ஸ் லோவில்? இது மெக்கானிக்ஸ்ல படிச்ச விஷயம் தானே, டக்கு டக்குனு பதில சொல்லணும். ஓகே சார். ரைட். அடுத்தது இங்க நாங்க ரெண்டு விஷயம் நாங்க டிஃபைன் பண்ண போறோம். ஒன்று ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு விஷயம், மற்ற ஸ்ட்ரெயின் என்ற ஒரு விஷயம். இங்க எங்களுக்கு இருக்க எலாஸ்டிசிட்டி என்ற செக்ஷனுக்கு எங்களுக்கு தேவையான ஸ்ட்ரெஸ் வந்து டென்சில் ஸ்ட்ரெஸ். டென்சில் ஸ்ட்ரெஸ் என்னன்னா இந்த வயர்ண்ட லென்த்துக்கு பேரலா நாங்க ஃபோர்ஸை அப்ளை பண்ணோம்.
சரியா? இது ஒரு மெட்டீரியல் என்னைக்கு அந்த டான்ஜென்ட் டிரெக்ஷன்ல நாங்க அதாவது இந்த ப்ரொசெக்ஷனல் ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா அந்த ஃபோர்ஸை நாங்க அப்ளை பண்றோம். அது டென்சில் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். நாங்க இது உண்மையா ஸ்ட்ரெஸ்ல வேற வேற டைப்கள் கணக்கு இருக்குது. எங்களுக்கு இங்க எலாஸ்டிசிட்டியில இது மட்டும்தான் எங்களுக்கு தேவை. அப்ப இந்த விஷயங்கள் எங்களுக்கு தேவையில்லை. இந்த விஷயம் இது என்ன இந்த சர்ஃபஸுக்கு பேரலா ஒரு இதை அப்ளை பண்ணிக்க வர்ற விஷயம் இது. அப்ப இப்படிப்பட்ட டிஃபார்மேஷன் எங்களுக்கு இங்க தேவையில்லை. எங்களுக்கு தேவையான விஷயம் இது மட்டும்தான். இங்க எலாஸ்டிசிட்டி செக்ஸ் ஆயிடுங்க டென்சில் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. என்ன cross sectional ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா ஃபோர்ஸை அப்ளை பண்ற சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல யூனிட் ஏரியாவில் ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் தான் சொல்றது டென்சில் ஸ்ட்ரெஸ் சொல்றது. சரியா? யூனிட் ஏரியாவில் ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் பை ஏரியா. நோட்ஸ் அப்படி அனுப்பி விடுவேன், இந்த பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இருக்கா சும்மா அடிஷனலா நோட் பண்றதுல நோட் பண்ணிக்கணும். அப்ப ஃபோர்ஸ் பை ஏரியாண்டு வரைக்கும் என்ன, அது ஒரு ப்ரெஷர் யூனிட் தான் என்ன இந்த டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முடியும். அதாவது ஸ்ட்ரெஸ் என்றாலே அது என்ன ஸ்ட்ரெஸ் என்றால் டென்சில் என்றா என்ன வேறு என்னவா இருந்தாலும் ஃபோர்ஸ் பை ஏரியா தான் பெறப்போம். அப்ப என்ன டைப் ஸ்ட்ரெஸ் என்றாலும் அது என்ன ப்ரெஷர் யூனிட்டா தான் இருக்கப்போம், ஃபோர்ஸ் பை ஏரியா. ஆனா இங்கே எங்களுக்கு தேவையான விஷயம் டென்சில் ஸ்ட்ரெஸ். அதாவது கன்சிடர் பண்ற cross sectional ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா நாங்க அந்த ஃபோர்ஸை அப்ளை பண்ணோம். இருக்கா ஜோதிச்சு பாருங்க, ஓகேயாண்டு அல்லது இப்பவே நோட்ஸ் அனுப்பி விடவா, அனுப்பி வீடியோஸ் நம்ம. இந்த ஃபைல் ஒருக்கா சென்ட் பண்ணி விடுறீங்களா சார்? ம், ஓகே ஓகே. அனுப்பிட்டா நினைக்கிறேன், இருக்கா பாரு. ஆமாம் சார். ஓகே, மிச்சாக்களுக்கு ஒரு அனுப்பிட்டு ஓகே என்ன சொல்லு கிடக்கு. ஓகே சார். ரைட். இது இந்த ஸ்கொயர் பிரெட்டுக்கு போட்ட விஷயங்கள் தேவையில்லை, சும்மா அடிஷனல் நாலேஜ் கூடிய விஷயங்கள். மிச்ச விஷயங்கள் தான் தேவையான விஷயம். ரைட், இப்ப சொன்ன விஷயம் ஓகேயா? அதாவது என்ன டென்சில் ஸ்ட்ரெஸ் ஒரு விஷயம் சொன்னா அது என்ன மாதிரி வயரண்டா cross sectional ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிக்க யூனிட் ஏரியாவில் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் தான் சொல்றது டென்சில் ஸ்ட்ரெஸ். இப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா வர்றபடியே அது இந்த யூனிட் அப்படியே ப்ரெஷர் யூனிட்டா இருக்கு. Right. அடுத்தது டென்சில் ஸ்ட்ரெயின் இன்னொரு விஷயம் கதை. அதாவது என்னன்னா ஒரு வயரை பிடிச்சு நாங்க இழுக்கேக்க அதுல ஒரு டிஃபார்மேஷன் நடக்கும். மெயினா என்னத்துல டிஃபார்மேஷன் நடக்க போகுது, லென்த். அப்ப யூனிட் லென்த்ல வர்ற டிஃபார்மேஷன் தான் சொல்றோம் டென்சில் ஸ்ட்ரெயின் என்று சொல்றோம். எக்ஸ்டென்ஷன் per யூனிட் லென்த் தான் என்ன டென்சில் ஸ்ட்ரெயின். ரெண்டா என்ன எக்ஸ்டென்ஷன் ஒரு இனிஷியலா இருந்த லென்த் எல்னா இ பை எல் தான் டென்சில் ஸ்ட்ரெயின். அப்ப இதுக்கு என்ன யூனிட் வருமானு நினைக்கிறீங்க? ரெண்டுமே லென்த் தானே, அப்ப என்னது யூனிட்லெஸ் குவான்டிட்டி. அது ஓகேயா? இல்ல அதுல பிரச்சனை இருக்கா?
ஓகே அசீம் பண்ணி கொண்டு அங்கால போறேன். இருக்கிறேன்டா கேட்கணும். ரைட். அடுத்தது இங்க இன்னொரு விஷயம் நாங்கள் டிஃபைன் பண்ணோம், ஜங்ஸ் மாடியூல்ஸ். அதுக்கு வளமையா பாவிக்கிற நோட்டீஸ் ஒன்று கேபிட்டல் இ அல்லது மற்றது கேபிட்டல் ஒய். அதை என்ன டிஃபைன் பண்ணி விட்டுருக்கேன்டா, இந்த டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டென்சில் ஸ்ட்ரெயினுக்குமான ரேஷியோ தான் ஜங்ஸ் மாடியூல்ஸ். அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து எஃப் பை ஏ, ஸ்ட்ரெயின் வந்து இ பை எல். அப்போ இதை அப்படி எழுதிக்க என்ன இப்படி வரும் ஈக்குவேஷன். அடுத்த இது யூனிட் பார்த்தோம்னா கீழே இருக்கிறதுக்கு யூனிட் இல்லை, இது ப்ரெசன்ட் யூனிட். ரெண்டபடியா என்ன ஜங்ஸ் மாடியூல்ஸ் யூனிட்டும் பெஸ்கல் தான் வரும். அப்போ இது நீங்க அதாவது இந்த ஈக்குவேஷன் நீங்க ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டிய ஒரு ஈக்குவேஷன். சில சிச்சுவேஷன்ல கேள்வியில இந்த ஸ்ட்ரெஸ் ஓவர் ஸ்ட்ரெயின் போட்டு யோசிக்கிற ஈஸியா இருக்கும். சில வேளை அப்படி ஒரு ஏரியா இதுல சப்ஸ்டியூட் பண்ணி செய்யக்கூடியதா இருக்க வேண்டிய விஷயம். இதென்னோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஞாபகத்துல இருக்கும். ஓகே சொல்லுங்க, அங்கால போவோம். ஓகே சார். அடுத்தது நாங்கள் ஒரு டிஃபார்மேஷன் ஒன்றை ஏற்படுத்திக்க அது அதுக்கு வேற சேஞ்ச் என்ன மாதிரி இந்த கிராஃப் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலாவே ஹூக்ஸ் லோவில் நீங்க இந்த கிராஃப் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ப்ரொபோசனல் லிமிட், எலாஸ்டிக் லிமிட் அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே மெக்கானிக்ஸ்ல ஹூக்ஸ் லோ படிக்க இல்ல சார். சொல்லியிருப்பேன், மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன விஷயம்டா, ஒரு வயரோ ஸ்ப்ரிங்கோ, ஹூக்ஸ் லோன்றதுக்கு அதை ஸ்ப்ரிங் என்ன வயர் என்னத்துக்கு பாவிக்கலாம். இங்கே எங்களுக்கு ஒரு வயர் என்ற கேட்டகரி தான் இங்கே நாங்கள் இந்த ஜாக்ஸ் மாடியூல்ஸ் என்ற விஷயம். அப்போ நான் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்றேன். அப்போ இதில் ஒரு டிஃபார்மேஷன் நடக்க போகுது, அதாவது எக்ஸ்டென்ஷன் ஒன்று வரப்போகுது. இப்போ நான் கிராஃப் கீறேன். என்னென்னது கண்டா, ஒன்றில் இதில் ஸ்ட்ரெயின் எடுக்கலாம், அதாவது இ பை எல், அல்லது இ எக்ஸ்டென்ஷன் எடுக்கலாம். எப்படி எடுத்தாலும் ஒன்று தான், எல் கன்சர்ன் தான். அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஃபோர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், மீன் ஏரியா கன்சர்ன் தான். அப்போ எப்படி எடுத்தாலும் இதுதான் கிராஃப். அதாவது இதுல எஃப்பும் இதுல எக்ஸ்டென்ஷன் எடுத்தாலும் இதுதான் கிராஃப், அல்லது இதுல ஸ்ட்ரெஸ்ஸும் இதுல ஸ்ட்ரெயின் எடுத்தாலும் இதுதான் கிராஃப். அது ஓகேயா? அடுத்த விஷயம், இந்த பாயிண்ட்ஸ்கள் தெரிஞ்சிருக்கும். ஒரு கட்டம் வரையும் இது ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. அந்த ஸ்ட்ரைட் லைனா இருக்கிற போர்டரை சொல்றது ப்ரொபோஷனல் லிமிட். அது வரையும் ப்ரொபோஷனலா இருக்கு. அப்ப அது ப்ரொபோஷனல் லிமிட். நீங்க ஹூக்ஸ்லோ படிக்க அது கண்டிஷன் எழுதியிருப்பீங்க. ப்ரொபோஷனல் லிமிட்டுக்கு உள்ளதான் அந்த ஹூக்ஸ்லோ வேலிடா இருக்கு. அப்ப அதுக்கங்கால ப்ரொபோஷனல் இல்லை. அப்ப முதல் ஒரு கட்டம் வரையும் எக்ஸ்டென்ஷன் வந்து அப்ளை பண்ற ஃபோர்ஸுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு. அப்ப அது இந்த போர்டரை தான் சொல்றது இது ப்ரொபோஷனல் லிமிட். போர்டர்கள் தெரிஞ்சிருக்கணுமா, இது ப்ரொபோஷனல் லிமிட். அதுக்கு அங்கால ப்ரொபோஷனல் இல்ல, ஆனா அப்ளை பண்ண ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணினா அந்த ஸ்ட்ரிங் பழைய பொசிஷனுக்கு திருப்பி போயிடும். ஒரு ரவ் பேண்டோட இப்படி இழுக்கிறேன்னா அப்ளை பண்ற ஃபோர்ஸை ரிமூவ் பண்ண திரும்பவும் பழைய பொசிஷனுக்கு திருப்பி போகும். அதை சொல்றது ப்ரொபோஷனல் லிமிட்னு சொல்றது. சரியாதா? இதுக்கு சொட்டு தாண்டி ஒரு வேற ஒரு பாயிண்ட், அது ப்ரொபோஷனல் லிமிட். அதுக்கு அங்கால இப்போ எப்படி எல்லாம் பெருகுது. இப்போதைக்கு நான் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லி போட்டு போறேன். பிறகு நேரம் கிடைச்சா ஏன் அப்படி நடக்குதுன்றதை டீட்டெயிலே சொல்றேன். ஏண்டா அதுக்கு விளக்கம் சொல்லி இப்ப கன நேரம் போயிடும். இப்போ இந்த மேக்சிமம் வர்ற இந்த சொல்ற வைல்ட் பாயிண்ட்னு சொல்றது, இதை சொல்ற பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்றது. இதோட வயர் உடைஞ்சிடும். இது வைல்ட் பாயிண்ட், இது பிரேக்கிங் பாயிண்ட். இப்போ இந்த 4 பாயிண்ட்டும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதா இருக்கும். ப்ரொபோஷனல் லிமிட், எலாஸ்டிக் லிமிட், வைல்ட் பாயிண்ட், பிரேக்கிங் பாயிண்ட். இதனை பிஹேவியரை நாங்க பார்த்தோம்னா இது உலகத்துக்கு வந்து எலாஸ்டிக் பிஹேவியர்னு சொல்றது, அதாவது பழைய பொசிஷன் திரும்பி வரும்.
இதுக்கு இஞ்சால வர இதை சொல்றது பிளாஸ்டிக் பிஹேவியர்னு சொல்றேன். அது கிளே மாதிரி, அது இனி பழைய பொசிஷனுக்கு திரும்பி வராது. அது ஏன் அப்படி வருதுன்னா பேருந்து நேரம் கிடைச்சா பேருந்து டீட்டெயிலா சொல்றேன். பேருந்து கடைசியா பிரேக் பண்றது அதை நெஃப்ளெக்ஸ பாயிண்ட். உங்களுக்கு மெயினா இந்த 4 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும்: ப்ரொபோஷனல் லிமிட், எலாஸ்டிக் லிமிட், வைல்ட் பாயிண்ட், பிரேக்கிங் பாயிண்ட். சரியா? இதுல லேபிள் பண்ணப்படையில் அந்த பாயிண்ட்ஸ் இஞ்சால வருது. இல்ல பி இல்ல வைல்ட் பாயிண்டா? வைல்ட் பாயிண்ட் இங்கே வருமா? இது எலாஸ்டிக் லிமிட்டா? இது எலாஸ்டிக் லிமிட் தானா? வைல்ட் பாயிண்ட் இல்லையா? வைல்ட் பாயிண்ட் இங்க இருக்க வருமா? சரியே, இதுல மாத்திக்கொள்ளுங்கவா வேண்டு. அவ்வளோ ஓகேயா? ஓகே சார். என்னடா சில வேலை கிராஃப்ட் வந்து கேட்கறவியா? ஒவ்வொன்றும் என்னென்னு கேட்கறவியா? மெயினா உண்மையா இந்த இது ரெண்டு இந்த மூன்று தான் அநேகமா தேவைப்படுறது. இப்ப சில வேலை இதையும் கேட்கணும். இதுக்கு வர்ற இந்த வைல்ட் பாயிண்டையும். சுமார் ஒரு கேள்வியர் கடக்கன ராய்வனும் ஒரு கடக்கன ராய்வனும் இது. சும்மா என்ன செய்ய போறீங்கன்னு ஐடியா சொல்லுங்க. என்ன நீங்க செய்து எடுக்க நேரம் போயிருக்கீங்கம்மா? ஐடியா சொல்லுங்க இருக்கா. என்னென்னதை கண்டா கேட்டுக்கொள்ளி விட வந்து சொன்னீங்கன்னா சரி. வெளியே இருக்க வாட்சி விளங்கிட்டு இப்படி இப்படி செய்தா விட வேற மாட்ட ஒரு ஐடியா சொல்லுங்க. என்ன நான் செய்து கொண்டு நேரம் போயிடும். ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கும் வந்து நாங்க அந்த யங்ஸ் மாடியுலஸ் ஈக்குவேஷன் வச்சு எக்ஸ்டென்ஷன் எடுக்கலாம். வெயிட் வெயிட் கேட்க சொல்லு. ரெண்டு ஸ்ட்ரிங்லையும் டென்ஷன் வேற வேறையா உண்டா? உண்டு. ரீசன்? என்ற மேத்ஸை பற்றி அதில் ஒன்றும் சொல்லல. ஸ்ட்ரிங்கிന്റെ அதாவது ஸ்ட்ரிங்கிന്റെ மேத்தமெட்டிக் கீழ ரெண்டபடியா எலோங் த ஸ்ட்ரிங் வந்து வேரியேஷன் ஆஃப் த டென்ஷனை நாங்கள் நெக்லேட் பண்ணலாம் வந்து விஷயத்தை. ரெண்டபடியா என்ன இந்த ஹெங் படின வெயிட்டை எல்லா இடமும் டென்ஷன் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப டென்ஷன் எவ்வளவு இருக்கும் எடுக்க போறீங்க? 40 நியூட்டன். ஓகே, 4 கிலோகிராம் மாஸ்ன்றபடி அது வந்து 40 நியூட்டன். ரைட், இனி ஐடியா சொல்லுங்க. அப்ப இனி அங்கால கேள்வி வந்து ஃபைண்ட் த எக்ஸ்டென்ஷன் இந்த காம்பினேஷன் வயர், அதாவது இந்த ஃபுல் செட்டப் இந்த எக்ஸ்டென்ஷன் என்னன்றதான் கேள்வி. அப்போ சொல்ல வலிக்கிட்டால் தானே சொல்லுங்க டக்குன்னு. யங்ஸ் மாடியுலஸ் ஈக்குவேஷனை ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கும் செப்பரேட்டா போட்டு காணலாம். எக்ஸ்டென்ஷனை தனித்தனியே கண்டு கூட்டி விட்டா சரி என்ன? ஆமாம் சார். எக்ஸ்டென்ஷனை சப்ஜெக்ட் ஆக்கி விட்டா எஃப் எல் ஓவர் ஏ இன்டு ஒய் ரெண்டு பேருக்கும் இதுல எது அது காமனா இருக்கும்? FLA.
FLA மூன்றும் காமன். அவ்வளோத்தையும் காமன் எடுத்து விட என்ன 1/y1 + 1/y2 வரும். போட்டு விட வரும். என்ன ஓகே தானே? என்ன ஓகே சார். என்ன செய்து நான் நேரத்தை வினாக்கில. அடுத்தது பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரிங்கில் என்ன மாதிரி எனர்ஜி ஸ்டோர் பண்ணி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். இந்த கிராஃபை வச்சு கொண்டு பார்ப்போம். நாங்கள் பொதுவாக ஒர்க் டன்ன்றது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். அப்படிதானே ஒர்க் டன்? ஆமாம் சார். அப்போ கன்சர்ன் ஃபோர்ஸாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஆனால் இங்கே என்ன, ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. என்னுடைய இந்த சிச்சுவேஷனில் ஒர்க் டன்ன்றது ஏரியா பிட்வீன் கர்வ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸஸ். அது ஓகேயா இல்லை அதுலேயும் பிரச்சனை இருக்கா? ஏரியான்றதுல யாருக்கா பிரச்சனை இருக்கா? இல்லை சார். ஓகே. அப்போ ஏதோ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் அப்போ அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எஃப் அண்ட் வைப்போம். ரெண்டபடியா அதுக்குரிய ஒர்க் டன் பார்த்தோம்னா என்ன, ஹாஃப் இன்டு எஃப் இன்டு எக்ஸ் அண்ட் வரும். அப்போ செய்த ஒர்க் டன் அங்கே அந்த வயரில் வந்து பொட்டன்சியல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது எலாஸ்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி. எலாஸ்டிக் எனர்ஜி அல்லது பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்போ இதுவும் ஒரு டைப் பொட்டன்சியல் எனர்ஜி தான். வளமையாக நாங்கள் பாவிக்கிறது கிராவிடேஷனல் பொட்டன்சியல் எனர்ஜி. இது எலாஸ்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி. இப்போ பொட்டன்சியல் எனர்ஜின்னு ஒரு டைப் தான். அதாவது என்ன, அது பொசிஷன் காரணமா வர்ற ஒரு எனர்ஜி. இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டெண்டா அந்த வயர்ல ஸ்டோர் பண்ணி இருக்கிற எனர்ஜி படம். அது ஓகேயா? இப்போ half f into x. இனி இதை ஹூக்ஸ் லோவை f is equal to kx போடைக்க நாங்கள் இந்த ஃபார்மேட் அப்படி எல்லாம் மாற்றி எழுதலாம். அது ஓகேயா? ஹூக்ஸ் லோவை அப்ளை பண்ணி இது இப்படி மாற்றி எழுதலாம் எழுதலி காட்டணுமா? ஓகே சார். ஓகே. அடுத்தது இன்னொன்று பார்ப்போம். யூனிட் வால்யூமுக்கு எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் பண்ணி இருக்குன்னு பார்ப்போம். ஓவராலா ஸ்டோர் பண்ணி இருக்கிற எனர்ஜி இது. எனக்கு இப்ப தேவை யூனிட் வால்யூமுக்கு எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் பண்ணி இருக்குன்றதான் பார்க்க போறேன். அப்ப இத வால்யூமால டிவைட் பண்ணி நான் வர்றதான் என்ன, யூனிட் வால்யூமுக்கு ஸ்டோர் பண்ணிருக்கிற எனர்ஜி. அப்ப இது வயர்ன்றது என்னோட சிலிண்ட்ரிக்கல் ஷேப். அப்ப cross sectional ஏரியா இன்டு எல்லால டிவைட் பண்ணி விட்டா சரி. இதை நான் பிரிச்சு பிரிச்சு பார்க்கிறேன். எஃப் பை ஏ ஒன்றாகும், எக்ஸ் பை எல் இன்னொன்றாகும் பார்க்கிறேன். எஃப் பை ஏ தான் என்ன ஸ்ட்ரெஸ், இது வந்து என்ன ஸ்ட்ரெயின். ரெண்டபடியா யூனிட் வால்யூமுக்கு ஸ்டோர் பண்ணிருக்கிற எனர்ஜியை ஹாஃப் இன்டு ஸ்ட்ரெஸ் இன்டு ஸ்ட்ரெயின் என்று எழுதலாம். கொஞ்சம் பாருங்க, ரெண்டு முக்கியாண்டு இது ஞாபகத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள். இது டக்கவுண்டம் என்ன வால்யூமாரி டிவைட் பண்ணினா இந்த பேட்டர்ன் உடனே. இது ஞாபகத்தில் இருக்க வேண்டிய விஷயம். ஆனா இது உங்களுக்கு மெக்கானிக்ஸ்லயே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத கேள்வியில ஜங்ஸ் மாடியூல்ஸ் ரிலேட்டடா இருந்தா என்ன அந்த பேட்டர்ல நாங்க எழுதலாம். ஏன் அதை எழுதுவோமா இருந்தா ஜங்ஸ் மாடியூல்ஸுக்குரிய விஷயத்தை எழுதுவேன். y is equal to FL/A into E. அப்ப இந்த ஹூக்ஸ் லோ பேட்டர்னுக்கு நான் இதை மாடிஃபை பண்ணுவேன்னா இருந்தா, அதாவது F is equal to K into X தானே. அப்போ y A over L into E. இதுதானே என்ன அந்த கேக்குரிய விஷயம். ஸ்ப்ரிங்குக்கு நாங்க வந்து இப்படி வை அதெல்லாம் கதைக்கிறதில்ல. ஒரு வயர் அன்னைக்கெல்லாம் நாங்கள் இந்த விஷயத்தை கைக்கிறோம். ஸ்ப்ரிங்கு கண்டா ஸ்ப்ரிங் கன்சனன்ட் மட்டும்தான் கைப்போம். இப்படி ஜங்ஸ் மாடியூல்ஸோட கைக்கிறதில்ல. ஓகே, எவ்வளோ? ஆமாம் சார். என்ன சோட்டா சொல்லி கொண்டு போறது ஓகே அல்லது கரெக்டா இருக்கு? ஓகே சார். ஓகே, ரைட். அடுத்தது ஒரு practical. அதாவது ஒரு வயர் ஒன்றுல ஜங்ஸ் மாடியூல்ஸ் காண போறோம்.
என்ன பிரச்சனை வயர் வந்து மெட்டல் வயர். நார்மலா ஒரு ரோ பேங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுல ஒரு டிஃபார்மேஷன் கூட கண்ணுக்கே தெரியும். அது வர்றது கூட கண்ணுக்கு தெரியும். மெட்டல் வயர் நினைக்க அது கண்ணுக்கு அவ்வளவு தெரியற விஷயம் இல்லை. என்னுடைய என்னன்னு சரியான ஸ்மால் குவான்டிட்டி. மற்றபடி அதை நாங்கள் மெஷர் பண்றதுக்கு எங்களுக்கு அக்யூரேட்டா மெஷர் பண்ற செட்டப் தேவை. நார்மலா நீங்க படிக்க தொடங்கிட்டு ஒரு மீட்டர் ஸ்கேலால அடக்கியதால சின்ன குவான்டிட்டிஸை வேறு என்னென்ன டெக்னிக்ஸை பாவிச்சு மெஷர் பண்றது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு என்ன பேர், அதுல என்னென்ன டெக்னிக்ஸ், அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன. நார்மலா ஒரு மீட்டர் ஸ்கேல் போடுறதுக்கு ரீடிங் எடுக்கலாம். அதுவும் பார்க்க கூட ஆக்யூரேட்டா ரீடிங் எடுக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம். அதுல பாவிக்கிற டெக்னிக் என்ன, குயிக்கா சொல்லணும். என்ன ஏழு படிக்க தொடக்கத்துல படிச்ச விஷயங்கள். வெர்னியர் கலிப்பர், வெர்னியர் கேலிப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னிக், வெர்னியர் பிரின்சிபல், ஒன்று வெர்னியர் பிரின்சிபல், மெத்தட் என்ன. ஸ்க்ரூ பிரின்சிபல். ரைட், ஓகே, மெத்தட் ஸ்க்ரூ பிரின்சிபல். இந்த ரெண்டு பிரின்சிபலும் நாங்க நார்மலா யூஸ் பண்றோம். இதை தவிர வேற லிவர் டைப் அப்படி சும்மா வேற விஷயங்களும் இருக்குது. ஆனா கூட இந்த ரெண்டு இதுகள் தான் நாங்க கூட யூஸ் பண்றோம். ரைட், வெர்னியர் டைப்ல உள்ள அந்த நீங்க பார்த்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னு. வெர்னியர் டக்கட குயிக்கா கலிப்பரும் வெயிட் வெர்னியர் பொறும் 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 கலிப்பரும் பொறும் முதல் வெர்னியர் கேலிப்பர்ல மேல அதை கழிச்சிட்டு வருவோம். அதுல என்னென்ன தேவைக்கு யூஸ் பண்ணலாம் வெர்னியர் கேலிப்பர். எக்ஸ்டர்னல் டயமீட்டர், இன்டர்னல் டயமீட்டர், ம் மற்ற டெப்த், இந்த ஸ்மால் இந்த ஹோலோ. மூன்று விஷயம் ஓகே. அதான் இந்த மூன்று விஷயத்துக்கு அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்ப அது அந்த ஜோஸ் அதுகளின் பேர்கள் சரியா சொல்லுவாங்க. இன்டர்னல் ஜோஸ், எக்ஸ்டர்னல் ஜோஸ் அதுகள் அந்த தேவைக்குரியது. ரைட், நார்மலா லெப்ல பாவிக்கிற வேர்னியர் கேலிப்பர் லீஸ் கவுண்ட் எவ்வளவு. 0.1 0. millimeter. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா, உண்மையா பள்ளிக்கூடங்களுக்கு 0.02 மில்லிமீட்டர் லீஸ் கவுண்ட் இருக்கிற வேர்னியர் கேலிப்பர் பாவனையை கொடுத்து இப்ப 30 வருஷத்துக்கு மேல. அப்ப ஆனா இப்பவும் 0.1 தான் அநேகமா பேப்பர்கள்ல போட்டு கொண்டிருக்கணும். ஆனா கொடுத்து 30 வருஷத்துக்கு மேல அந்த உங்களோட வயதிலும் பார்க்க தெரிய மாட்டாங்க. அநேகமா ஸ்கூலுகளுக்கு பாவனையை கொடுத்து இப்ப நார்மல் ஜூஸ்ல இருக்கிற வேர்னியர் கேலிப்பர் உண்மையா 0.02 மில்லிமீட்டர். அதிலும் பார்க்க அக்யூரேட் ஆனது டிஜிட்டல் டைப் எல்லாம் பாவனையில் இருக்குது. ஆனா ஸ்கூலுகள்ல அநேகமா எல்லா ஸ்கூலுகள்லையும் இருக்குது 0.02 மில்லிமீட்டர் லீஸ் கவுண்ட் உள்ள வேர்னியர் கேலிப்பர் தான். ஏன்னா அது கவர்மெண்டாலேயே கொடுத்து 30 வருஷத்துக்கு மேல இந்த விஷயம். அப்ப லோக்கல் பேப்பர்கள்ல கேள்வி வரைக்கும் அது என்னால உறுதிப்பட சொல்லி இல்லாது. ஏனெண்டா இங்கே நியமா 0.1 தான் நீங்க போட்டுக்கொண்டிருக்கிறேன். அது எப்பயும் ஒரு ஃபைனல் பேப்பர்ல வந்தவரோ தான் நியமா மாற்றப்படுவேன்னு நினைக்கிறேன். அது அப்ப அது ஒரு இது. ஆனா உண்மையா வந்து 0.02 மில்லிமீட்டர் தான் உண்மையானது இந்த விஷயம். ரைட், வேற என்ன வேர்னியர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அவன் இதே இருக்கா சொல்லி போட்டோம். வேர்னியர் கேலிப்பர் ரேஞ்ச் எவ்வளவு கிட்டத்தட்ட. ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்க யூஸ் பண்ணிக்க ஒன்று அதில் லீஸ் கவுண்ட் தெரிஞ்சிருக்கணும், மற்ற ரேஞ்ச் தெரிஞ்சிருக்கணும். லீஸ் கவுண்ட் உண்மையா 0.02 மில்லிமீட்டர். அந்த பேப்பர் எல்லாம் 0.1 இந்த மாதிரி இருந்தா பேசாம அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற ரேஞ்ச் என்ன மாதிரி. கிட்டத்தட்ட சொல்லுங்க, அக்யூரேட்டா தேவையில்லை, சும்மா கிட்டத்தட்ட. 0 to 12.5 centimeter. ஓகே, வெரி ஓகே, ரைட், வெரி குட்.
நார்மலா பாவிக்கிறது 0 to 12.5 சென்டிமீட்டர். அடுத்த வேற என்ன வேர்னிய டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியும் உங்களுக்கு? traveling microscope ரைட். அதுன்ற லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு? 0.01 millimeter. ரேஞ்ச்? சும்மா கிட்டத்தட்ட அதுவும் கிட்டத்தட்ட வேர்னிய கலிப்பர் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் வரும். ஆனா அதுல ஸ்கேல் பார்த்தீங்கன்னா கணக்கே இருக்கு. ஆனா அவ்வளவும் யூஸ் பண்ண இயலாது. என்னண்டா அந்த ஸ்கேல் இருக்கிறதுல இருந்து மைக்ரோஸ்கோப் அங்கால தள்ளித்தான் நிற்கும். அப்ப அந்த மைக்ரோஸ்கோப் மூவ் பண்ற ரேஞ்ச் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் அப்படிதான் வரும் அந்த இது. ஆனா ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா அது கணக்கே இருக்கு அந்த விஷயம். அந்த உங்களுக்கு ரெண்டு ரீடிங் டிஃப்ரெண்ட் வகை அது கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் அப்படிதான் வரும் மைக்ரோஸ்கோப் பொறுத்தவரையில. மிச்ச இன்ஸ்ட்ருமெண்டோட கொம்பையாவனேக்க மைக்ரோஸ்கோப்ல உள்ள மெயின் அட்வான்டேஜ் என்ன? மிச்ச எல்லா இன்ஸ்ட்ருமெண்டோடையும் கொம்பையாவனேக்க ஒரு மைக்ரோஸ்கோப்ல இருக்கிற ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன? நான் கண்டக்ட் மெத்தட்ல ரீடிங் எடுக்குது. ஆப்ஜெக்டை டச் பண்ணாது. அப்ப நான் கண்டக்ட் மெத்தட்ல ரீடிங் எடுக்க எங்களுக்கு அதுல வேற அட்வான்டேஜ்கள் என்ன? ஒன்று சாஃப்டான ஆப்ஜெக்ட்ஸ் டயமீட்டரோ ஏதோ மெச பண்ணலாம். அடுத்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியா உள்ளுக்கு உதாரண கிளாஸுக்கு உள்ளுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நாங்க லெந்தோ இன்னோ மெச பண்ணலாம். அப்ப இதுகள் மிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ல இல்லாத ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்ல இருக்கிற அட்வான்டேஜ். ரைட். இப்படி எங்களை ஸ்க்ரூ டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் அதுல எல்லாம் பார்க்கலாம். ரைட், அது இருக்கட்டும். நாங்கள் இப்ப இங்க வரும். அப்ப இங்கேயும் வந்து 2 டைப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் இதுக்கு யூஸ் பண்றது. வேர்னியர் டைப்பும் இருக்குது, ஸ்க்ரூ டைப்பும் இருக்கு. வேர்னியர் டைப்லுமாக ஸ்க்ரூ டைப் லீஸ் கவுண்ட் குறைவு, ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஈஸி. அதால என்னையுமா ஸ்க்ரூ டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னையுமா பாவிக்கிறது. அது என்னன்றதை பற்றி நான் இப்போ கடைசியா சொல்றேன். இப்ப நாங்க முதல் சும்மா செட்டப்பை பார்ப்போம். முதல் சும்மா நாங்க ஈக்குவேஷன்ல இருந்து வருவோம். இப்போ நாங்க டீட்டெயிலா செட்டப்புக்கு வருவோம். முதல் சும்மா ஒரு வயரை ஹேங் பண்ணி இருக்கிறேன். அப்ப எனக்கு இதுல டென்ஷனை மாத்தணும். அப்ப நான் இன்னொரு ஃபோர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை மெச பண்ண போறோம். இப்போ முதல்ல அதுக்கான ஈக்குவேஷன் எழுதிடுவோம். y is equal to FL over AE. அப்ப நான் இதை வேற வேற ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், எக்ஸ்டென்ஷனை மெச பண்றேன். ரெண்டாவதுயே எனக்கு என்ன வேரியபிள்ஸ் எஃப்டும் இ தான். இப்போ மிச்சம் எல்லாம் கன்ஸ்டன்ஸ். எந்த பர்பஸ் என்ன? y காண்றான் எந்த பர்பஸ். இப்போ y கன்ஸ்டன், L கன்ஸ்டன், A கன்ஸ்டன். இப்போ நான் ஒரு கிராஃப் பேட்டர்னுக்கு கன்வெர்ட் பண்ணினா இது ஃபோர்ஸும் எக்ஸ்டென்ஸும் வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணினா கிரேடியன்ட்ல இருந்து y காணலாம். வழி காட்டி விடுறேன். F is equal to y a over L into E. அப்போ ஒரு கிராஃப் கீறினா ஒரிஜினலுக்குள்ள ஒரு ஸ்ட்ரைட் லைன், அந்த கிரேடியண்ட்டை வந்து இதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்க y காணலாம். இது ஏயும் எல்லும் தெரிஞ்சா அவ்வளோ ஓகேயா? ஆம் சார். சரி, இதை நான் இப்படி முதல் ஏ என்று எழுதப்படாது. எப்பவுமே நான் என்ன மெச பண்ற குவான்டிட்டியோ அதைத்தான் நான் ஃபைனல் ஈக்குவேஷன்ல இருப்போம். இப்ப ஒரு வயருண்ட
cross sectional ஏரியாவை டைரக்டா மெஷர் பண்றது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா அல்லது வேற எண்ணத்தின் மெஷர் பண்ணித்தான் அதை காணலாம்? டயமீட்டர் மெஷர் பண்ணி தான் வாங்கணும். ஓகே ரைட். ரெண்டபடியா என்ன இது இப்படி ஏ என்று எழுதப்படாது. ஏ என்று எழுதப்படாண்டா அதுக்கு பதிலாக நான் பை ஆர் ஸ்கொயர் எழுதலாமா அல்லது பை இன்டு டி ஸ்கொயர் பை 4 என்று போடுறதா பெட்டர்? இல்ல ரெண்டு மாதிரியும் எழுதலாமா? அதாவது இந்த ஏக்கு பதிலா பை ஆர் ஸ்கொயர் என்று எழுதட்டா அல்லது பை இன்டு டி ஸ்கொயர் பை 4 என்று எழுதட்டா அல்லது ரெண்டுமே சரிதானா? பை டி ஸ்கொயர் பை 4. ஏன் பை ஆர் ஸ்கொயர் எழுதப்படாது? பை டி ஸ்கொயர் பை 4ல வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்படியே எரர் பெர்சன்டேஜ் வந்து குறையும். அப்படி இல்லை. நாங்க ரேடியஸை மெஷர் பண்ண இயலாது. நாங்க டயமீட்டரை தானே மெஷர் பண்ணலாம். எவ்வளவு உண்மையா cross sectional ஏரியான்றது ஓகே கிளியர். ஏன்னா நாங்க ரேடியஸை மெஷர் பண்ண இயலாது. நாங்க டயமீட்டர் தானே மெஷர் பண்ணலாம். ரெண்டபடியா நாங்க இன்னத்தை மெஷர் பண்றோமோ அதைத்தான் நாங்க எழுதுவோம். ரெண்டபடியா அப்ப இதுல என்ன வர போகுது? 5 இன்டு டி ஸ்கொயர் பை 4 என்று வரப்போகுது. ஓகேயா? ரைட். அப்ப நான் எப்படி கிராஃப் எல்லாம் கீறி கிரேடியன்ட் யூகேட் பண்ண போறேன்னா அடுத்த கட்டம் எனக்கு என்ன? இனிஷியல் லென்த் வயர்ண்ட ஆவரேஜ் டயமீட்டரும் தேவை. எனக்கு இப்ப சொல்லுங்க, வயர்ண்ட லென்த எந்த இன்ஸ்ட்ருமெண்டால மெஷர் பண்ண போறீங்க, டயமீட்டரை எந்த இன்ஸ்ட்ருமெண்டால மெஷர் பண்ண போறீங்க? லென்த் ஒரு ஒரு 2 மீட்டர் வருமெண்டு வைப்போம். ஒரு டயமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 0.2 மில்லிமீட்டர் ரெண்டு வைப்போம் டயமீட்டர் கிட்டத்தட்ட. சொல்லுங்க லென்த் அப்ப என்ன தால மிஸ் பண்ண போறீங்க, டயமீட்டர் என்ன தால மிஸ் பண்ண போறீங்க? ரைட். சொல்லுங்க லென்த் என்ன தால மிஸ் பண்ணுவோம், டயமீட்டர் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி மிஸ் பண்ணுவோம்? லென்த் ஒரு கிட்டத்தட்ட 2 மீட்டர் ரெண்டு வைங்கோ, டயமீட்டர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 0.2 மில்லிமீட்டர் ரெண்டு வைங்கோ. அப்ப இந்த ரேஞ்சுக்கு சூட்டபிளான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன? டக்குனு சொல்லணும் குயிக்கா. டயமீட்டருக்கு மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ். லென்த்துக்கு மீட்டர் ரூலர். ரைட். வேற ஒன்றும் அவ்வளவு லென்த்துக்கு சூட்டபிள் இல்லை. அப்ப என்ன அது? மீட்டர் ஸ்கேல், மெட்டருக்கு மைக்ரோ ஸ்க்ரூ கேஜ், மீட்டர் இது டயமீட்டர். டயமீட்டர் என்ன சும்மா ஒரு இடத்தை எடுத்தா காணுமா அல்லது அதுக்கண்டு ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்கா அப்படிதான் ஒரு ஆவரேஜ் டயமீட்டர் எடுக்கிறதுக்கு? ஆறு பெர்பெண்டிகுலர் ரீடிங் எடுத்துட்டு அதை வந்து 6 ஆல் டிவைட் பண்ணணும். எனக்கு விளங்கியில 6 பெர்பெண்டிகுலர் ரீடிங் என்ன எனக்கு விளங்கியில. ஃபர்ஸ்ட் ஒரு டயமீட்டர் மெஷர் பண்ணிட்டு பொறும் நான் மார்க் பண்றேன். இதுல மார்க் பண்றேன். ரைட். இதுவும் மெஷர் பண்ணிட்டியலாம். வயரேஞ்ச் சும்மா கீறி விடுவோம் அங்கால. இந்த இடத்துல எடுத்துனாங்களா? ரைட். இப்ப இது மெஷர் பண்ணிட்டோம். ரைட். அடுத்த கட்டம்
அதே இடத்துலயே திருப்பி 180 டிகிரியை ரொட்டேட் பண்ணி அதே என்ன ரீசன் அதுக்கு? இப்படிதானே முதல் இதை மெச பண்ணினா அடுத்த இதை மெச பண்ணணும். அதானே சொல்றீர்? ஓம் சார். ரைட். என்ன ரீசன்? വയറിന്റെ നോൺ യൂണിഫോമിറ്റി அளவு இதெல்லாம் குறைக்க. ரைட். அதாவது தற்செயலா வயர் இப்ப இந்த விளம்ப ப்ரெஸ் பண்ணப்பட்டிருந்தா இப்படி அடிச்சு அமர்த்தினீங்கன்னா கட்டாயம் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ஏதோ ஒரு டிஃபார்மேஷனாலே அது ஒரு யூனிஃபார்ம்னஸ் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணப்பட்டிருக்குமா இருந்தா ஒன்று குறைஞ்சா பெர்பெண்டிகுலரா கட்டாயம் கூடித்தான் இருக்கு. அப்ப அதாலதான் நாங்களே என்ன ஒன்று கொண்டு பெர்பெண்டிகுலரா எடுக்கிறோம். அப்படி வேற வேறு இடத்துல எடுக்கிறோம். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று கொண்டு பெர்பெண்டிகுலரா எடுக்கணும், அது முக்கியம். அப்படி செவரல் பிளேஸ்ல ரீடிங்ஸ் எடுக்கிறோம். எடுத்து எத்தனை எடுக்கிறோமோ எத்தனை ஆவரேஜ் காண்றோம். அப்ப இப்போ இதை நீங்க கேள்வி வர்றது சப்தில் ஒரு பாட்டா. அப்ப என்ன அந்த ஒவ்வொரு இடத்துலையும் பெர்பெண்டிகுலர்ன்றது கட்டாயம் தேவை. அது முக்கியமா. அடுத்தது வருவோம். பொதுவா ஒரு ரவ பேண்ட் எங்களுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்க அது எந்த எக்ஸ்டென்ஷன் கண்ணுக்கு தெரியும். ஆனா ஒரு மெட்டல் ஒயர் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. சரி, அது சரியான சிமால் குவான்டிட்டி இந்த எக்ஸ்டென்ஷன்ன்றது. அப்ப கொம்பையாவண்ணைக்கு அதை கொஞ்சம் இந்த அந்த குவான்டிட்டின்ற அளவை கொஞ்சம் நாங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாங்க எடுக்கிற வயர்ல, அதாவது ஒரு சூட்டபிளான வயரை நாங்க சூஸ் பண்ணிக்க அந்த எக்ஸ்டென்ஷனை நாங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமா, அதாவது கொஞ்சம் பெருசாக்கலாமா. அப்ப வயர்ன்ற மெட்டீரியலை மாற்றணும்னு சொல்லிடல. அதே ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் ஜங்ஷன் மாடியூல்ஸ் காண்றான் எங்களோட பர்பஸ். இப்ப வயர்ன்ற மெட்டீரியலை மாத்திரம்னு சொல்லிடல. அது ஏன் பர்டிகுலர் மெட்டீரியல் வயர்ன்ற ஜங்ஷன் மாடியூல்ஸ் காண்றான் எங்களோட பர்பஸ். அதை தவிர வயர்ன்ற என்னென்ன ப்ராப்பர்ட்டியை என்னென்ன மாதிரி நாங்க சேஞ்ச் பண்ணினா கொம்பையாவண்ணைக்கு இந்த எக்ஸ்டென்ஷனை கொஞ்சம் நாங்க பெருசாக்கி கொள்ளலாம், லார்ஜ் ஆகி கொள்ளலாம். அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க அப்போ. இருக்கா இதுல ஈய சப்ஜெக்ட் ஆக்கிறீங்கன்னா யோசிக்க ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஈய கூட்டணும்ல இந்த செய்யணும். இப்ப நாங்க வயரை சூஸ் பண்ணிக்க சொல்லும். ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணலாம். ஓகே ரைட். ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணணும். அது கீழே வருது என்ன வேற அந்த நான் கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த மேக்னிடியூட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுலயே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏனென்றா அந்த எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டினா பிரியோசனம் இல்லையோ. அப்ப அது ஒரு அதுக்கு லிமிட் இருக்குது. எங்களை இஷ்டப்படி அதை கூட்டிடலாம் நாங்க. இப்ப நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா நாங்க சூஸ் பண்ற வயர்ல என்ன இதை சூஸ் பண்றேன். இது வந்து இப்ப இந்த ப்ராக்டிகல் செய்யற விஷயம். ப்ராக்டிகல் செய்யறது நான் ஒரு வயரை சூஸ் பண்ணேன். அதுல இப்போ உதாரணமா ப்ரொசெக்ஷன் ஏரியா டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த மெல்லிய வயரை சூஸ் பண்றோம். அப்படி நாங்க சூஸ் பண்ற வயர்ல வேற என்னத்தை சூட்டபிளா சூஸ் பண்ணினா எக்ஸ்டென்ஷன் லார்ஜ் ஆகும். இனிஷியல் லென்த் வந்து கிரேட்டரா இருக்கும். இனிஷியல் லென்த்தை வந்து கூட எடுக்கணும். அப்ப நாங்கள் இங்க வயர் என்ன மாதிரி சூஸ் பண்ணுவோம்டா நல்ல மெல்லிய வயர், அதே நேரம் லென்த் எல்லாம் கூட தேவை. லென்த் எல்லாம் கூடன்றது எங்களை லெப்ல செய்யறதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. மேல ரூப் கீழே ஃப்ளோர் இந்த கேப்புக்கு தான் நான் ப்ராக்டிகல் செய்யலாம். அதுல கூட செய்யலாம். அது ஓகே தானே? மேக்சிமம் மேல ரூப் கீழே ஃப்ளோர். அப்ப இந்த கேப்புக்கு தான் நான் ப்ராக்டிகல் செய்யலாம். பொதுவா இந்த ப்ராக்டிகல் செய்யறதுக்கு இதுல காட்டின மாதிரி இப்படி ஒரு செட்டப்பை வந்து மேல ரூஃப்ல வந்து பெர்மனண்டா அங்க பூட்டி இருப்பிடும் பிசிக்ஸ் லேப்ல. இதை ஈஸியா ப்ராக்டிகல் செய்யறது. இது என்ன மாதிரி செட்டப் பண்ணா இந்த சுவரதுகள் ஓட்ட ஓடுறதுக்கு அந்த ட்ரில்லர் என்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பாவிக்கிறவையே அங்கே பார்த்துருக்கீங்களோ அல்லது வீடுகளில் இருக்கோ? ஆமாம் சார். ரைட். அப்ப அதுல
அந்த நடுவுக்கு அந்த பிட் ஒன்றை வச்சு ஒரு திருப்பேக்க அதை சுத்தி வர ஒரு 3 இது வந்து இறுக்கி அமர்த்தி பிடிக்கும். அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் இந்த இது. அப்ப நாங்க வயரெல்லாம் பிடிச்சி கட்ட தேவையில்லை. நான் பேருந்து படம் காட்டுறேன், இப்ப சும்மா மீனோட சொல்லி கொண்டு வரேன். பேருந்து படம் காட்டுறேன் இந்த செட்டப்புகளை. அப்ப அந்த நடுவுக்கே அந்த வயரை விட்டுட்டு இதை நாங்க சைட்ல ஒரு கவரை டைட் பண்ணி தண்டை வாழை இது வயரை அமர்த்தி பிடிச்சிருமா. இப்போதைக்கு இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறேன். பேருந்து நான் ஸ்க்ரூ டைப் என்ன மாதிரியானது பிறகு நான் சொல்றேன். இப்ப இதுல இப்ப வேர்னிய டைப் பண்ணிக்க என்ன 10 இருக்கும். ஒன்று மெயின் ஸ்கேல், மற்றது வேர்னியர் ஸ்கேல். அப்ப மெயின் ஸ்கேல் அது பெர்மனண்டா இதுல இருக்கிற விஷயம். அப்ப இதுதான் இந்த ப்ராக்டிக்கலுக்குரிய விஷயம் இது. அப்ப இந்த படத்துல இந்த மெயின் ஸ்கேல புறம்போற ஸ்டாண்ட்ல பூட்டி வைக்காம அதையுமே நீங்க கூரையில இருந்து கட்டி தொங்க விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நான் ப்ராக்டிக்கல் செய்யற இந்த வயர், ப்ராக்டிக்கல் செய்யற இந்த வயர் கண்டா இது ஏதோ ஸ்டேஷனரியானண்டா காணும். வெளிச்சுமாறு ஸ்டாண்ட்லயே வச்சு பூட்டி இருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் பூட்டாம அது இன்னொரு வயர்ல வச்சு ஹேங் பண்ணி விட்டுருக்கணும். என்ன ரீசன் நினைக்கிறீங்க? மெட்டல் வயருக்கு ப்ராக்டிக்கல் செய்யறோம்ன்றதை வச்சு யோசிச்சிங்கன்னா ஐடியாக்கா தண்டை வரல வேணும். சரி, மெட்டல் வயர்ல ஒரு சஃபிஷியன்ட் எக்ஸ்டென்ஷன் வரணுமா இருந்தா நான் சும்மா 5 கிராம் 10 கிராம் எல்லாம் ஹேங் பண்ணினா பாசிபிள் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 500 கிராம் அப்படி ரேஞ்சில் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய அளவுக்கு எக்ஸ்டென்ஷனை நான் ஒப்சர்வ் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஹேங் பண்ற வெயிட்டுகள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நான் ஒரு 500 கிராம் நான் கூட்டிக் கொண்டு போடைக்க, உதாரணமா ஒரு 6 தரம் நான் ரீடிங் எடுத்தானே 3 கிலோகிராமால அங்க ரீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இடத்துல 30 நியூட்டனால அங்க வந்து டென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். இது ஒரு சின்ன ஃபோர்ஸ் இல்லை, கொஞ்சம் பெரிய ஃபோர்ஸ். ஏற்கனவே இந்த வயர்ல இருக்கிற எக்ஸ்டென்ஷனே சரியான சின்ன வெளியே தான் பெறப்போகுது. இப்ப நான் இந்த கொம்பியாவனே கொஞ்சம் ஒரு பெரிய ஃபோர்ஸை கொடுக்க மேல ரூஃப்ல இந்த பாரம் கொஞ்சம் கீழே இறங்கிட்டுதான்டா எனக்கு வயர்ல வந்த எக்ஸ்டென்ஷனா அல்லது ரூஃபின் பார் இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆனதால வந்த சேஞ்சா என்றது விளங்காது. உண்மையா அதாலே ஒரு தேவையில்லாயிரம் நான் எக்ஸ்டென்ஷன் தான் எடுத்துக்கொண்டு போடுவேன். ஆனா என்ன, இந்த பார்ன்ற பொசிஷன் சேஞ்ச் ஆனால வந்தாதான் அந்த அதுல மெயின் பார்ட்டாச்சரோட இருக்கு. யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு. இந்த கதையை காண ஓகே சார். சரி. அப்ப அதுக்காக என்ன செய்யறோம்டா, மற்ற வயர்லையும் நான் ரூஃப்ல இருந்து ஹேங் பண்ணினா இந்த வயர் தான் ரூஃபை பிடிச்சி இழுக்க போகுது. ஆனா இழுக்க என்ன, இதுவும் கீழே வரைக்க ரிலேட்டிவா இந்த எரர் வந்து கேன்சல் ஆகப்படுது. ஏன் இது கீழே மூவ் பண்ணி இதுவும் தான் கீழே மூவ் பண்ணும். என்ன இந்த ஸ்கேல் ரிலேட்டடா இந்த ஸ்கேல் மூவ் ஆகாது. ரூஃப்ல இந்த பார்ன்ற பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. என்ன தனியே இந்த எக்ஸ்டென்ஷன் தான் மெஷர் பண்றதா இருக்கு. அடுத்தது இதை சும்மா விட்டா இந்த வயர் வளைஞ்சு கொண்டிக்கும், இல்லை அங்கே இங்கே ஆடிக்கொண்டிக்கும். அதால இங்கே ஒரு சுமார் வெயிட்டை நான் ஹேங் பண்ணியிருப்பேன். மற்றபடி ப்ராக்டிக்கலுக்குரிய வெயிட் வந்து இதுதான் ப்ராக்டிக்கலுக்குரிய வெயிட். இது இந்த வயர் அல்லது மெயின் ஸ்கேல் ஒரு ஸ்டேபிளா இருக்கணும்ன்றதால ஒரு வெயிட்டோட ஹேங் பண்ணி இருக்கணும். அவ்வளோ முக்கியம்.
ஓகே சார். அடுத்தது இப்ப டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் சில பிரச்சனைகள் வரும். நான் இது சும்மா ஒரு 10 சென்டிமீட்டர் எடுக்கேன், ஒரு 3 மீட்டர் அப்படி எடுக்க டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் இந்த எக்ஸ்டென்ஷன்கள் ஒரு சேஞ்ச் ஆகும். அப்ப அந்த எரரை கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன செய்யறோம்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வயர் அதே இதுலயே இதையும் ஹேங் பண்ணும். என்ன, இதுல வர்ற அதே சேஞ்ச் இதுக்கும் வேற டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆல வர்ற விஷயம். என்னுடைய அந்த எரரையும் நாங்க ரெடியூஸ் பண்ணி கொள்ளலாம். எல்லாத்தையும் ஒரு கட்சி சொல்றேன். அப்ப இந்த எக்ஸ்டென்ஷன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாங்கள் என்ன தின் லாங் வயரை சூஸ் பண்றோம். இந்த பாரோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிற பிரச்சனையை நாங்க ரெடியூஸ் பண்றதுக்கு மெயின் ஸ்கேல் ஹேங் பண்ற வயரை, அதாவது மெயின் ஸ்கேலை அங்க ரூஃப்ல இருந்தே ஹேங் பண்ணி விடும். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆக வர்ற எஃபெக்டை ரெடியூஸ் பண்றதுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் வயர் என்னவோ அதே டைப் வயரை, அதாவது அதுலேயே வெட்டின வயரையே இதுக்கும் பாவிக்கும். அடுத்தது முதல் ஒரு கட்டம் ப்ரொபோஷனல் லிமிட் பார்த்துனாங்க. இந்த எலாஸ்டிக் லிமிட் இதை தாண்டினா நான் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணினோட பழைய பொசிஷனுக்கு வயர் வராது. இதுவரையும் தான் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணின பிறகு பழைய பொசிஷனுக்கு வயர் வரும். இதை தாண்டினா பழைய பொசிஷனுக்கு வயர் வராது. எதென்னோ நான் கிராஃப் கீறது எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளேன்றத நான் ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வரும். ஆனா அது ப்ரொபோஷனலா இருக்கா இல்லையானது எனக்கு கிராஃப் கீறினா தான் தெரியும். ஆனா எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டித்ததா இல்லையான்றது எனக்கு சிம்பிளா தெரியும். என்னென்னா என்ன செய்ய போறேன்டா, நான் ரீடிங் எடுக்கிறேன். வேற வேற வெயிட் அதாவது மேஸை ஹேங் பண்றேன். இங்க ரீடிங் எடுக்கிறேன். ரெண்டு ரீடிங் டிஃபரன்ஸ் தான் பேர் என்ன எக்ஸசைஸ். இப்ப முதற்கட்ட சும்மா இப்போ ஒரு 2 கிலோகிராம் ரீடிங் எடுக்கிறேன். அடுத்த 2.5 கிலோகிராம் ரீடிங் எடுக்கிறேன். திருப்பி என்ன செய்யறேன்னா அந்த 0.5 ரிமூவ் பண்ணி போட்டு 2க்கு திருப்பி ஒருக்கா ரீடிங் எடுக்கிறேன். என்ன தேவைக்காக அப்படி நான் செய்தேன்னா, இந்த 2.5 போடேக்க இந்த எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி போயிருந்தா அந்த 0.5 ரிமூவ் பண்ண கூட பழைய பொசிஷனுக்கு திருப்பி வராது. திருப்பி வந்திருந்தா இதுவும் சேம் வேல்யூவா இருக்கு. இந்த 2க்குரிய ரீடிங்கும் இந்த 2க்குரிய ரீடிங்கும் சேம் வேல்யூவா இருக்கு. அப்ப நான் ப்ராக்டிகல் செய்ய என்ன செய்ய போறேன்டா, ஒரு மேத்ஸுக்கு ரீடிங் எடுக்கிறேன், மேத்ஸ் ஆட் பண்ற ரீடிங் எடுக்கிறேன், எவ்வளவு மேத்ஸ் ஆட் பண்ணிடணும் அதை ரிமூவ் பண்ணி போட்டு திருப்பி ஒரு ரீடிங் எடுக்கிறேன். இனி அடுத்தது என்னப்பா, இனி அடுத்தது இதுக்கு அடுத்த 3 போடணும். பேருந்து என்ன 0.5 ரிமூவ் பண்ணி 2.5 எடுப்போம். இதுக்கே இதுக்கு அடுத்த 2.5 போட்டு ஒரு வீடியோ சொன்னாம இல்லை, ஏன் கூட்டி போட்டு குறைச்சாத்த அங்க ப்ரொபோசல் லிமிட் தாண்டி இருக்கா இல்லையான்றது விளங்கும். இப்படியே திருப்பி திருப்பி செய்து கொண்டு போயிருக்க எனக்கு அந்த எங்கெங்க சேம் வேல்யூ வருதோ அதுக்கு சேம் ரீடிங் இல்லையோ எனக்கு என்ன அங்க பிழைச்சிட்டேன் எடுத்தேன். பிழைச்சிட்டேன்னா என்ன, இதுக்கு இதிலும் பார்க்க இது கூடி வந்திருக்கும். மாறி வந்திருந்தா அது நீங்க செய்த வேற பிள்ளைய மற்றபடி எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிட்டு இதுக்கு வந்தாலும் பார்க்க இதுக்கு ரீடிங் கூடி வந்திருக்கும். என்ன அர்த்தம், இனி எனக்கு ப்ராக்டிகல் செய்யறதுல அர்த்தம் இல்லை. வயறாங்க பெர்மனன்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. இனி ப்ராக்டிகல் செய்யறதுல அர்த்தம் இல்லை. அப்ப அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா என்ன, நான் ஹேங் பண்ற மேக்ஸிமம் வெயிட் அப்போ அந்த குறிப்பிட்ட இதுக்கு மேல போகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி என்ன குறைஞ்ச மேத்ஸ்ல நான் ப்ராக்டிகல் செய்வோம். யோசிச்சு பாருங்க, இப்ப சொன்னது ஓகே ஆண்டு. அதாவது அடிஷனல் மேத்ஸ் ஆட் பண்ணிக்க ஒரு ரீடிங், அந்த அடிஷனல் மேத்ஸை ரிமூவ் பண்ணிக்க ஒரு ரீடிங்.
அதாவது சேம் மேத்ஸுக்கு 2 தரம் ரீடிங் வரணும். ரெண்டும் கிட்டத்தட்ட சேமாக இருந்தால் ஓகே, ப்ராக்டிக்கல் பிரச்சனை இல்லை. பின்னான் கூடி வந்தால் அது பிரச்சனைக்குரிய விஷயம். ஓகே, ஆண்டாச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. Okay, sir. ரைட். இதுதான் அந்த வயரை பூட்டுற செக்ஷன். இது மேலே இருந்து பார்க்க இந்த உள்ளுக்கு 4 பாட்டா இருக்கு. நடுவுக்கு இந்த இதுக்குள்ள வயரை விட்டுட்டு இந்த சைட் இதை பூட்டி கொண்டு வர இப்படி ஸ்லாண்டா இருக்குல்ல, அப்ப இதை அப்படியே அமர்த்தி கொண்டு போவோம் வயரை டைட் ஆகி. இந்த செக்ஷன் வந்து மேல கூரியல பூட்டி இருக்கு. ஓகேயோ? பெருசாக்கி விடுறதை பார்க்க விளக்கிட்டு சொல்லுங்க. அடுத்த சொல்ல. Okay, sir. ம்.
இதுல இதுதான் கட்டி தொங்க விட போறோம். இதுதான் மேல வரும். இதுல திணிவு கட்டி தொங்க விட போறோம். இதுல இது லீனியர் ஸ்கேல், இது சர்க்குலர் ஸ்கேல். இந்த ஸ்க்ரூ டைப் விஷயம் இதுல வருது. அவ்வளவு ஓகேயா? ஓகே சார். இது என்னன்னு செட் பண்ண போறோம்டா, இது வந்து ஒரு ஸ்பிரிட் லெவலுக்குரிய விஷயம். இப்ப இந்த ஸ்பிரிட் லெவலை பார்த்து தான் லெவல் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். அதாவது இஞ்சாலி செக்ஷன்ல இதான் இது எக்ஸ்பெரிமெண்டல் வயர் இருக்கிற விஷயம். இதுல பிடிச்சி இங்க வெயிட்டை ஹேங் பண்ண இந்த ஃப்ரேம் அப்படியே இழுபட போகுது. இழுபட இந்த இந்த ஸ்பிரிட் லெவல் இந்த இஞ்சாலி பார்ட் அப்படியே கீழே வர போகுது. கீழே வர பபுள் அங்க அங்காளி பக்கமா ஓடும். இப்ப அங்காளி பக்கமா ஓட இது கீழே வந்த உயர்த்துறதுக்கு இந்த ஸ்க்ரூவால் அட்ஜஸ்ட் பண்ணி உயர்த்த போறோம். நேர வாக்குற மாதிரி வராதான், கொஞ்சம் கட் பண்ண தான் போலாங்க. பேருந்து ஜோதிச்சு பார்த்து போட்டு கேளுங்க, இதுல பிரச்சனை இது நீங்க ஒரு 3D கட் பண்ண உடனே தான் போலாங்க மின் நடக்குது. படங்கள் போட்டுக்கிடாது. இந்த பார்ட் மேல வர போகுது. இது ரூஃப்ல ஹேங் பண்ணி இருக்கும். இது பெர்மனண்டா ஹேங் பண்ணி இருக்கு லேப்ல. இப்ப இதுல வயரை கொழுவி போட்டு அந்த 2 வயரையும் இது 2லயும் கொழுவோடும். இங்க இந்த ஸ்க்ரூ எங்க வருதோ அதுக்கு நேர வர்றதான் எக்ஸ்பெரிமெண்டல் வயர். மற்றது ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக அங்காலே ஒரு ஃபிக்ஸ் ஆன வெயிட்டை அங்க ஹேங் பண்றோம். மற்றபடி எக்ஸ்பெரிமெண்டலுக்குரியது இதுதான். இது அங்காளான்ல வெயிட்டை மாத்தினா அங்கே பிழைச்சுப்போம். அப்ப எங்க இந்த ஸ்க்ரூ வருதோ அதுக்கு நேர இருக்கிற இதுலதான் எக்ஸ்பெரிமெண்டல் வயருக்குரிய விஷயம். ரெண்டாயிரம் இதுலதான் சேஞ்ச் பண்ற வெயிட் வரப்போ இந்த விஷயத்துக்கு. சரி, அது ஓகேயா? யோசிச்சு பார்த்து எந்த டவுட்னா கேளுங்க இல்லையா? அடுத்தது ஒரு ஒரு கொப்பர் பாரம் இருக்கு. உங்களுக்கு ஹீட்ல படிச்சிருப்பீங்க, இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா அந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியும் உங்களுக்கு. இப்ப சும்மா வைப்போம், 2 சைட்டுமே ஏதோ ஃபிக்ஸ் ஆன ஒரு விஷயம். இடைக்கு ஒரு ஒரு ஸ்டீல் பார் ஒன்று இருந்தா அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனா என்ன இந்த 2 சைடு ஃபிக்ஸ் ஆயிருந்தா அது என்ன செய்ய போகுது? கஷ்டப்பட்டு 2 பக்கம் போலையும் தள்ளப்போம். அப்ப அது இந்த இன்ன ஃபோர்ஸை கொடுத்து தள்ளும். அதாவது இந்த மெட்டல் ரோட் இந்த ஃபிக்ஸ் போர்ட்ஸ்ல அப்ளை பண்ற ஃபோர்ஸ் என்ன ரெண்டரை படி நாங்க ஒருக்கா பார்ப்போம். இனிஷியலா இந்தியாவில சைடு இப்போதைக்கு ஃபிக்ஸ் ரெண்டு வைப்போம். அப்ப டெம்பரேச்சரை சேஞ்ச் ஆனா இந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகும். உதாரணமா இங்க வரையும் லென்த் இன்க்ரீஸ் ஆயிட்டுன்னு வைப்போம். அதை திருப்பி அமர்த்தி கொண்டு வந்து இங்க வரையும் வச்சுக்கிறதுக்கு என்ன ஃபோர்ஸ் தேவையோ அதுதான் என்ன. அப்ப மூவ் பண்ணாம ஃபிக்ஸா வச்சிருந்தா வோல்ட்ஸ்ல இந்த ரோட் அப்ளை பண்ற ஃபோர்ஸ். திருப்பி இருக்கா சொல்றேன். மூவ்மெண்ட்டை ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு சைட் ஃபிக்ஸா இருக்குன்னு எடுத்துக்கொள்றேன். இப்ப நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன். டெம்பரேச்சரை கூட்டினா இந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்ப இதுல இந்த ஃப்ரீ இங்க வரையும் வந்து வைப்போம். இப்ப இந்த பர்பஸ்
ரெண்டு சைட்டும் ரிஜிட்டா இருந்தா என்ன நடக்கும்ன்றதான் இந்த பர்பஸ். அப்ப என்ன இங்க வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்ட விஷயத்தை திருப்பி கம்ப்ரஸ் பண்ணி பழைய பொசிஷனுக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு என்ன போஸ் தேவையோ அதுதான் என்ன ரிஜிட்டா இருந்தா கொடுக்குற போஸ். அப்ப அந்த இதுல பார்க்கலாம். இப்ப ஹீட்ல இருந்து நான் எக்ஸ்டென்ஷனுக்குரிய விஷயத்தை எழுதினா இஸ் ஈக்குவல் டு எல் அல்ஃபா தீட்டா. ஏன்னா ஹூக்ஸ் லோவில் இருந்து இவ்வளவு அது எக்ஸ்டென்ஷனா இருந்தா கம்ப்ரஸரா இருந்தா கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனா உண்மை எல்லா மெட்டீரியலுக்கும் அப்படி ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வர மாட்டில்ல. மெட்டல்ஸுக்கு ஓரளவு ஓகே அந்த விஷயத்துக்கு. மற்றபடி நான் மெட்டல் இதழுக்கு அப்படி ரெண்டும் ஒரே மாதிரி வர மாட்டில்லை. அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு இ. நான் ஜங்ஸ் மோனிஸ் என்ற மெட்டல்ல எழுதுவோம்னா இருந்தா y is equal to FLOY into E. அப்ப F சப்ஜெக்ட் ஆக்கிக்க y a e over இல்லைன்னு வரப்போ. இப்போ நான் இங்கே ஒன்று வந்து போடுறேன். என்ன y a கீழே எல் ஈக்காக கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னத்தை எல் அல்ஃபா தீட்டாவை எல் வெட்டுப்பட்டு போயிடும். இதான் ஃபோர்ஸ் என்ன வரப்போகுது y a அல்ஃபா தீட்டான்னு வரப்போகுது. அப்போ ஒரு எக்ஸ்பென்ஷன் ஒன்று ப்ரிவென்ட் பண்ண படைக்க பின்ன அது ஒரு ஃபோர்ஸை கொடுப்பட போகுது. அது என்ன எப்படி வரப்போகுது. இதில் என்ன வித்தியாசம்ண்டா என்ன இனிஷியல்லேருந்து இதில் இல்லை. எவ்வளவுல இருந்தா இருந்தா என்ன அது சேம் ஃபோர்ஸ் தான் நாங்கள் வரப்போம். அது 1 சென்டிமீட்டரை பிளாக் பண்ணியிருந்தாலும் சரிதான் 1 மீட்டரை பிளாக் பண்ணியிருந்தாலும் சரிதான் சேம் ஃபோர்ஸ் தான் வரப்போம். ஆக இந்த ஏரியா கூட கூட அந்த ஃபோர்ஸ் இந்த அளவும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேயா? ஆம் சார். ரைட். வீடுகள் கட்டிக்க இந்த பிளேட் அதில் போடிக்க தனியே கொங்கிரீட் தானா இல்லை அதுக்கு ஸ்டீல் பார்களும் பெறதா? பார்த்துருப்பியல்ல நாங்க சும்மா போய் வரைக்க எல்லாம் கூட விட்டு வெளியில் நடக்க ஸ்டீல் ரோட் சொல்லுக்கு இருக்கும். என்ன பர்பஸுக்காக இருக்காது. என்ன ரீசன்டா கான்கிரீட் வந்து கம்ப்ரஷனை நல்லா தாங்கும். அதாவது அமர்த்தி ப்ரெஸ் பண்ணிக்க அது நல்ல கூட ஃபோர்ஸை அது வந்து தாங்கும். அதாவது டேமேஜ் ஆகாது. ஆனா டென்ஷனை அது தாங்காது. அது டக்குன்னு பிரேக் ஆயிடும். கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ் வந்து ஹை வேல்யூ, டென்சில் ஸ்ட்ரெஸ் வந்து லோ வேல்யூ. இதுக்கு கான்கிரீட். அப்ப ஒரு ஸ்ட்ரக்சர்ல கம்ப்ரஸர் எங்கெங்க வருதோ அந்த இடங்கள்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, கான்கிரீட் ஓகே. ஆனா எங்கெங்க எல்லாம் டென்ஷன் வருதோ அந்த இடத்துல அது கான்கிரீட் தான் அது சப்போர்ட் பண்ண மாதிரி கட்டாயம் கரெக்ட் வருவாங்க. அதை படிக்க. அப்ப எங்கெங்க எல்லாம் டென்ஷன் வருதோ அந்த இடத்துல அந்த ஸ்டீல் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி பாவிக்கிறதா பழமையா கான்கிரீட் நடக்கிற இந்த வேலையை. அதாவது ஸ்டீல் யூஸ் பண்றதுக்கு ரீசன் அதான். சரி, அப்ப எங்க வச்சா பிரியோசனம் பண்றதை பற்றி பார்ப்போம். சும்மா ரெண்டு சப்போர்ட்ல சைட்ல ரெண்டு சப்போர்ட்ல இருக்குன்னு வைப்போம். இப்ப நாங்க இப்ப இந்த ஸ்டீல் நெட் ஸ்ட்ரக்சரை வந்து நான் சும்மா வேற ஒரு இடம் காட்டியிருக்கேன். ஒன்று பொட்டம் அது ஒரு ஏ என்று வைப்போம், மிடில் பி என்று வைப்போம், ஆகட்டும் சி என்று வைப்போம்.
அப்ப ஏல வைக்கிறதோ பியில வைக்கிறதோ சியில வைக்கிறதோ பெட்டர்ன்றதை பற்றி பார்ப்போம். இப்ப நீங்க சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்து போட்டு எனக்கு சொல்லுங்க இந்த மாதிரி இருந்தா. இப்படி ரெண்டு ஹைட் வர்ற மாதிரியே இது பண்ண சும்மா நீங்க ரெண்டு கையை யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஒரு சிஆர் காப்பி மாதிரி ஒரு இதை, அதாவது மட்டை வந்து பெரும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது இருக்கப்படாதான் அது முழங்காது என்ன நடக்குது. அந்த ரெண்டு கையிலையும் சப்போர்ட்ல பிடிச்சு பாருங்க. இது அப்படியே ஃபிளட்டாக இருக்கா அல்லது ஷேப்ல தான் சேஞ்ச் வருதா என்றதை பாருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு அப்ப எங்க டென்ஷன் வர்றது பாசிபிள் இருக்குது என்றதை சொல்லுங்க. சிஆர் கோப்பியில இது அந்த மடிச்ச பக்கம், அப்ப இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப ரெண்டபடியா நீங்க கைய இங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியாது. ஏன்னா இந்த விஷயம் மடிக்க விடாது. ஏன்னா அந்த மடிச்ச பக்கம் இப்ப கையை இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் கையை பார்த்தீங்கன்னா தான் வித்தியாசம் தெரியும். டக்குனு ஈஸியா பார்க்கலாம். ஒரு கரை பண்ணி பார்த்து படி சொல்லுங்க. அப்படியே ஃபிளட், அதாவது மேசையில வச்ச மாதிரியே சிஆர் காப்பி ஃபிளட்டா இருக்கா அல்லது அது இந்த ஷேப் எதுவும் சேஞ்ச் ஆகுதா? அப்ப அதை வச்சுக்கொண்டு அப்ப எங்க டென்ஷன் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது அதை சொல்லுங்க அப்போ. இன்னும் இவ்வளவு நேரம் செல்லுது. அந்த கொப்பி என்னண்டு வளையுதுன்னு பாத்தீங்கன்னாலே ஓகே. இவ்வளவு எந்த பக்கம் வளையுது, எதுக்கு கீழே போறதுன்னு பிரச்சனை இருக்கு, அதை சொல்லுங்க முதல். புத்தகத்துல மிடில் போர்ஷன் வந்து வளையுது. கீழே போகுது அப்படித்தானே? ஆம் சார். ம். அதாவது இப்படி ஒரு ஷேப்புக்கு மாறும். ரெண்டா
இருந்த லென்த்திலும் பார்க்க இந்த லென்த் கூட ரைவ் பண்ணது, கூட போகுது. அப்படித்தானே? இப்படி ஒரு ஷேப்புக்கு வரணும்னா அப்படித்தான் நடக்கும். சுமார் நூல் மாதிரி வச்சுப்பாங்க. நூல் வளவு நூலத்துல இன்னிடத்துல இருந்தது. இப்படி ஒரு ஷேப்பா மாறணும்னா என்ன, லென்த் இன்க்ரீஸ் ஆகும். லென்த் இன்க்ரீஸ் ஆகணும்னா என்ன, அங்க டென்ஷன் வரப்போகுது. ரெண்டா என்ன, இந்த இடம் அந்த டென்ஷனை பேலன்ஸ் பண்ணி விட்டா இப்ப வளைகிற பிரச்சனை நின்றுமா. இவர் தான் கீழே வேற ட்ரை பண்ண போறோம். இப்ப இவர் கீழே வேற ட்ரை பண்ண போறாரு இன்னைக்கு, அதை நாங்க ப்ரிவென்ட் பண்ணி விட்டா ஓகே, பிரச்சனை முடிஞ்சு. ரெண்டா அப்ப கீழே தான் அப்ப என்ன, வயர் நெட் எங்களுக்கு தேவை. ஏன் கான்கிரீட் வந்து எங்கெங்க டென்ஷன் வருதோ அந்த இடத்துல கட்டாயம் ஸ்டீல் தேவை. ஏன் கான்கிரீட்டால பேலன்ஸ் பண்ணிடலாம் டென்சில் ஸ்ட்ரெஸ். எங்க டென்ஷன் வருதோ அந்த இடத்துல கட்டாயம் அங்க ஸ்டீல் நெட்வொர்க் தேவை. இப்ப என்ன, இங்க ஏ என்றதான் என்ன, ஸ்டீல் வயர் வைக்கிறதுக்கான பெஸ்ட் பிளேஸ். இதை நிப்பாட்டிவிட்டா இப்ப இந்த ஆட்டோமேட்டிக்கா என்ன, இது வளைகிற பிரச்சனை. ஓகேயா? ஓகே சார். அடுத்தது விஸ்கோசிட்டி. எல்லாத்தையும் சொல்ல குழப்பமா போவாதோ. இல்ல இது மிச்சத்துல கேள்வியை பார்க்க போறீங்களா இல்ல விஸ்கோசிட்டி சொல்லவா? கிட்டத்தட்ட இதிலும் பார்க்க சொட்டு வெயிட் கூட இது. என்ன பிளான் விஸ்கோசிட்டி? இந்த மாதிரி விஸ்கோசிட்டி சொல்லவா? இந்த மாதிரி கிட்டத்தட்ட முதலாண்டுமாக கொஞ்சம் வெயிட் கூட. ஆனா இதுவும் இதுக்குரிய சப்ஜெக்ட் இந்த விஷயம் மிச்சம் மெக்கானிக்ஸ் அப்படித்தான். இது என்ன ஒரு அடியா புதுசா பார்க்க எல்லாம் குழம்பு அதான் யோசிக்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இதுல கேள்வியை பாப்போமா? ஓகே சார்.
ரைட், இதை ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆளை காணும் இல்லையோ? ஓம் சார். ஓகே, பாப்போமா. ரைட், முதல் ஜங்ஸ் மாடியூல்ஸ் என்ன? ஸ்ட்ரெஸ் ஓவர் ஸ்ட்ரெயின். இதுல கேள்வி, the material of the human bone has junction modules தந்திருக்குது. It flexes when the compressive stress, compressive strain exceed 1%. அப்ப இந்த ஸ்ட்ரெயின் 1% பார்க்கக்கூடியனா இது உடைய போகும். மேக்சிமம் லோட்டை பற்றி கேட்டிக்கணும், என்ன ஏரியாவை தந்துச்சு, ப்ரோசஸல் ஏரியாவை தந்துச்சு. அப்ப ஜங்ஸ் மாடியூல்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஓவர் ஸ்ட்ரெயின். அப்ப ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா ஜங்ஸ் மாடியூல்ஸ் அது எவ்வளவு? 10⁻10. நேரப்படியே சொல்றது ஓகே, அல்லது ஒரு கை ஈக்குவேஷன் போட்டு காட்டணுமா? தொடக்கம் ஈக்குவேஷன் போட்டு காட்டுறேன்னா மற்றபடி இப்படி நேரத்தை உணாய் கொண்டு இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஓவர் ஸ்ட்ரெயின் இது அப்படியே இந்த பெர்சன்டேஜ்ல தந்திருக்கிறேன். அப்ப நான் என்ன செய்யறேன்? இதுல லோட் தான் கேள்வி, அதாவது எஃப் தான் கேள்வி. அப்ப முதல் கட்டம் எஃப் ஓவரைய சப்ஜெக்ட் ஆக்கினா y இன்டு இது வேற போகுது, அதை முதல்ல எழுதுறேன். இப்போ y வந்து 10⁻10 இன்டு E/L 1%. ரெண்டா 1/100 அல்லது 0.01. நான் 1/100 போடுறேன். 1%. அப்ப E/L என்ற என்ன ரேசியோ, அப்ப ரேசியோல போட்டா 1/100. மற்றது F/A. அப்ப F தேவையான என்ன A மல்டிப்ளை பண்ண போகுது. அப்ப என்ன இன்டு 3 இன்டு 10⁻⁻4. அப்ப எல்லா விடையும் 3ல இருக்கோம். பவரை சரி பார்த்தோம்னா சரி, நாங்க 4 6 10⁻4 வேறு பண்ணிக்கிறேன். சரியா பாருங்க. என்ன டீட்டெயிலாக சொல்லணும்னா சொல்லுங்க. என்ன தொடக்கம் இல்லை, சில விட இது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன்னா இங்கே பாடத்துக்குரிய சின்ன விஷயம் தான், மிச்சம் முழுக்க மெக்கானிக்ஸ் தான். அப்ப புது பாடம் வந்து டென்ஷன் பெருசா தேவையில்லை. எதன் பிரச்சனை சொல்லுங்க, அல்லது நாங்க அடுத்த வழி போவோம். குயிக்கா. ஓகே சார். ஒரு ஆள் சொல்ல மெட்டாக்களையும் பிரச்சனை பேசாம இருக்கிறத சொல்லணும், இருக்கா பிரச்சனை இல்லை. ம்.
சும்மா இருக்கு ஐடியா சொல்லுங்க இந்த மாதிரி எஃப் ப்ரொபோஷனாலிட்டி இ அதோமோ ஆம் சார். அப்ப நான் இது 3 ப்ரொபோஷனல் டு 30 என்று எடுக்கலாமா இல்ல அதுக்குள்ளையா? எடுக்கக்கூடாது. ஏன்? ஏன்னா வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து நாங்க போடணும். இது வந்து லென்த் இல்ல வந்திருக்கு. இந்த தந்திருக்கணும். இத இன்னொரு விதமா நான் மாத்துறேன். அதாவது உங்களுக்கு அப்படி ஏற்கனவே ஒரு யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி பார்ப்போம். இது ஃபோர்ஸ் ப்ரொபோஷனல் டு எக்ஸ்டென்ஷன். நான் சேஞ்ச் இன் ஃபோர்ஸ் ப்ரொபோஷனல் டு சேஞ்ச் இன் எக்ஸ்டென்ஷன் போடுறேன். சேஞ்ச் இன் ஃபோர்ஸ் ப்ரொபோஷனல் டு சேஞ்ச் இன் எக்ஸ்டென்ஷன் போடுறேன். அதாவது எஃப் ப்ரொபோஷனல் டி என்றா இப்படியும் எழுதலாமா அல்லது அப்படி இல்லையா? டவுட்டா இருக்குன்னா சொல்லுங்க, என்னட்டு வந்த எழுதி காட்ட. எழுதி காட்டுறீங்களா சார்? ரைட். எங்களுக்கு இது மேல ஓகே. அப்ப இனிஷியலா இது ஒரு ஃபோர்ஸ் F1 இருக்கேக்க எக்ஸ்டென்ஷன் E1 வைக்கிறேன். அப்ப அந்த கன்சன் K இன்டு E1. அடுத்த சிச்சுவேஷன்ல வேற ஃபோர்ஸ் F2 அதே வயர்ண்டா அதே கே தான் எக்ஸ்டென்ஷன் E2 வைக்கிறேன். இப்ப நான் F1ல இருந்து F2க்கு ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறேன் வைக்கிறேன். ரெண்டா டிஃப்ரெண்டா காண்றேன் டெல்டா எஃப். என்ன டெல்டா எஃப்ன்றது F2 மைனஸ் F1 ஈக்குவல் டு இந்தியால இந்தியால ஒன்று கழிக்க கீழே காமன் எடுத்தா என்ன E2 மைனஸ் E1 என்ன டெல்டா இ என்று வரப்போம். ரெண்டபடியா ஒரு குவான்டிட்டி இன்னொன்று ப்ரொபோசல் இருந்தா அந்த குவான்டிட்டியில வர்ற சேஞ்சும் என்ன இது இந்த சேஞ்சும் ப்ரொபோசல்னா தான் இருக்கும். அப்ப நாங்க எம்சிக்குள்ள என்ன இப்படி யூஸ் பண்றது கேள்விக்கு ஈஸியா இருக்கு. ஜோதிச்சு பாருங்க ஓகே இல்லையாண்டு. இதெல்லாம் பழமையா பாவிக்கிற டெக்னிக் தான் எம்சிக்குள்ள இந்த ஞாபகத்துல இல்லையோ. ஓகே சார். சரி இனி பார்ப்போம். An elastic string has a length of 30 centimeter when the tension is on it 3 Newton. அப்ப டென்ஷன் இருக்குன்னா கட்டாயம் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. எக்ஸ்டென்ஷனோட சேர்த்து தான் 30 சென்டிமீட்டர். அப்ப எக்ஸ்டென்ஷன் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. எல் வந்து 30 குறையும், அதுவும் தெரியாது என்னன்னு. பிறகு என்ன செய்யணும்? when the tension is 4 Newton the length becomes 32 centimeter. பிறகு 7 நியூட்டனா மாத்தினம் லென்த்தை பற்றி கேள்வி போகுது. இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த 3லேருந்து 4 அது ஒரு கேட்டகரியா பாக்குறேன். இன்னொரு கேட்டகரியை நான் 3லேருந்து 7 பாக்குறேன். என்ன டெல்டா எஃப் ப்ரொபோசல் டெல்டா ஐ இதான் கேள்வி என்னுடைய, இதை நான் மேலே எழுதுறேன். அடுத்த இதுதான் தேவையினுடைய, இதை நான் முன்னுக்கு எழுதுறேன். டெல்டா அதாவது இ என்றே போட்டுக்கிறேன். நீ ரெண்டு ப்ரொபோசல் ஒன்று பிரிக்காக என்ன அது ஈக்குவலா மாறிடும். அப்ப மெட்ட சிச்சுவேஷன் இந்த கேஸ்ல பிரிக்கிறேன். இது 3லேருந்து 4க்கு போயிருக்கேன். 3லேருந்து 4க்கு போயிருக்க 30லேருந்து 32க்கு போதும். இப்போ எக்ஸ்டென்ஷன் வந்து 2 சென்டிமீட்டர்.
இனி இஞ்சால் இந்த பக்கம் இதுக்கு மேல் போட்டுறேன் 3லேருந்து 7க்கு போகுதுண்டா ஃபோர்ஸ் வந்து 4. இங்க 3லேருந்து 4க்கு வருதுன்னா ஃபோர்ஸ் வந்து 1. ரெண்டபடியா அப்போ எக்ஸ் வந்து எவ்வளவோ 8 சென்டிமீட்டர் வரப்போகுது. என்ன இந்த சிச்சுவேஷன்ல இருந்து 8ஆல இன்க்ரீஸ் ஆக போகுது. 30 என்ற 8 கூட்டினா அவ்வளவு 38. ஜோதிச்சு பாருங்க. நான் இதுல இருந்து பார்க்க வேண்டாம் முக்கியம். நீங்க 3ல இருந்து பார்க்காம 4 to 7 பாத்தீங்கன்னா இதுல இருந்து தான் அதுக்குரியதை ஆட் பண்ண வேண்டி வரும். அப்ப நான் இதுல இருந்து பார்க்கறேன்னு அதுக்குரியதோட தான் அதுல இருந்து ஆட் பண்ண வேண்டி இருக்கும். பார்த்துட்டு ஓகே என்ன சொல்லுங்க அடுத்தப்போ. ஓகே சார். ம் ரைட் ஃபைவ் ஒண்ணுங்க. ரைட் பாப்போம். One end of a metal wire of length L and cross-sectional area A is tied to the ceiling. The other end is connected to a massless spring. அப்ப இந்த ரெண்டும் சீரிஸா இருக்கா பேரலா இருக்கா? சீரியஸா இருக்கு. சீரிஸா இருக்கு. ரெண்டுலையும் மேக் பண்ற ஃபோர்ஸ் சேமா டிஃப்ரெண்டா? சேம். எவ்வளவு? mg. ரைட். கேள்வி a body of mass m is hanging from the free end of the spring. If the Young's modulus of the material of the wire is y, the total extension. தான் கேள்வி. ரெண்டா இதுல வர்ற இந்த எக்ஸையும் இதுல இயையும் நாங்க ஆட் பண்ணி விட்டா சரி. இப்போ இதுல எக்ஸ் ஆட் பண்ணிக்க எஃப் பை கே வரப்போகுது. எஃப் பண்றது எம்ஜி. இதுல இஏ நான் சப்ஜெக்ட் ஆகி எஃப் எல்ஓவை ஏ இன்டு ஒய் வரப்போகுது. எஃப் பண்றது எம்ஜி. இப்போ ரெண்டுலையுமே அந்த எம்ஜி காமனாக இருக்கா. இப்போ எம்ஜி காமனாக வரப்போகுது. ரெண்டும் ஆட் பண்ணப்பட்டு வர்றதாண்டா முதலாவது விடையோ ரெண்டாவது விடையோ வராது. 3, 4, 5 தான் இது ஒரு விஷயம் வரப்போகுது. அவ்வளோ முக்கியோ? ஆம் சார். அப்ப இதுக்கு பார்த்தோம்னா எம்ஜி பை கே வரப்போகுது. எம்ஜியை காமன் எடுத்தா பை கே. என்னுடைய 2 பை கே என்றதெல்லாம் வராது. ஒன்றில் இது அல்லது இதுதான். அது கிளியரா?
ஆம் சார். அடுத்தது இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையே, விடை அடிப்படைக்கு பிழைச்சி போச்சாங்க என்ன 1/k L/y இது விடை அடிக்க பிழைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றபடி இதுல நாங்கள் இதுல சப்ஜெக்ட் ஆகிக்க இது எம்ஜி மேலே எல் வரும், கீழே நெய் இன்டு பை வரும். இதுல ரெண்டும் வரும், அது விட பிழைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இதுக்கு ரெண்டு போட்ட மாதிரி இதுலயும் ஒன்றுக்கு ரெண்டுகள் இருக்கு, அப்படி இது தெரியல உண்மையான விட. இதன்படி 3 மோக்கே 5 மோக்கே என்ன சரியா? ஆம் சார். Right. ரைட், ட்ரை பண்ணுவோம். ரைட், இதுக்கு நாங்க மேலே ஒரு ஈக்குவேஷன் பார்த்துட்டாங்க. அது ஒரு வளமையா பாவிக்கிற ஈக்குவேஷன் இல்லைன்றபடியே அது ஞாபகத்தில் இருக்க முடியல. அப்ப அந்த நேரம் ஒருக்கா டக்குன்னு எடுக்கிறதான் பெட்டர். என்னென்னு எடுக்க போறோம்? இதுலயே இருந்து y is equal to fl over aeல ஈக்காக L alpha theta போடுங்க, என்ன பெறப்போகுது. இப்ப சப்ஜெக்ட் ஆகிக்க y ஈக்காக L alpha theta உடைக்க L வெட்டுப்பட்டு போயிடும். அப்ப ya alpha thetaன்னு வரப்போகுது. இப்போ இது ஞாபகம் வச்சிருக்க தேவையில்லை, டக்கரை போட்டு எடுத்து போட்டு போயிடலாம். அப்ப யங்ஸ் மாடியூல்ஸ் தந்திருக்கணும் 7 into 10 to the power 10 cross sectional area 20 centimeters square. சென்டிமீட்டரை மீட்டராக்க 10 to the power -2, அப்ப அதன் ஸ்கொயர் -4. ஆல்பா இந்த தந்திருக்கணும் லீனியர் எக்ஸ்பென்சிவிட்டி 2.5 into 10 to the power -5. Temperature difference 30 to 34 over 4. அது சொல்றதா இல்லை ஓகேயோ? ஓகே சார். இப்போ மிச்சத்தை ட்ரை பண்ணுங்க. எக்ஸாமுக்கு முதல் விஸ்கோசிட்டி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி போடுறது சாத்தியம் என்ன படையில. அப்படி சாத்தியம் வேண்டா எடுங்க, நாளைக்கு எடுக்கிறேன்னா எடுக்கிறேன். ஏன்னா அப்படி அரும்பொட்டை படிச்சு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நான் படிச்சதை பார்த்துட்டு போறதான் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். சரி, அதை ஜோதிச்சு தேவையான அடுங்கோ, மற்றபடி எதுவும் டவுட்னா அடுங்கோ. ஆமாம் சார். வேற பிரச்சனை இருக்கா? வேற டவுட்கள் ஏதாவது இப்போ பார்க்க ப்ராக்டிக்கல் ஏதாவது பார்த்து டவுட்கள் என்ன சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒன்றும் பேதுறக்கு இல்லை. உங்களோட டவுட்டுகளை சொன்னா தான் தெரியும் எனக்கு. என்ன பண்ணி டவுட்கள் இருக்கு? இல்ல சார்.
சரி, ஓகே, ரைட். அப்ப நான் கிளாஸ் க்ளோஸ் பண்ணேன்னா. ஆமாம் சார். தேங்க்யூ சார். ஓகே, ஓகே, ஓகே. தேங்க்யூ சார்.